மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லூக்கா 15-16 அதிகாரங்களில் யார் யாரிடம் கூறியது கேள்வி பதில். பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார். பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்தது. காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. இயேசு பரிசேயர் வேதபாரகரிடம் உவமையாக சொன்னது. காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன். இயேசு பரிசேயர் வேதபாரகரிடம் உவமையாக சொன்னது. என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. இயேசு பரிசேயர் வேதபாரகரிடம் உவமையாக சொன்னது. மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இயேசு பரிசேயர் வேதபாரகரிடம் உவமையாக சொன்னது. ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. இயேசு பரிசேயர் வேதபாரகரிடம் உவமையாக சொன்னது. மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இயேசு பரிசேயர் வேதபாரகரிடம் உவமையாக சொன்னது. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இயேசு பரிசேயர் வேதபாரகரிடம் உவமையாக சொன்னது. தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும். இளையவன் தகப்பனிடம் தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இயேசு பரிசேயர் வேதபாரகரிடம் உவமையாக சொன்னது. தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். இயேசு பரிசேயர் வேதபாரகரிடம் உவமையாக சொன்னது. அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. இயேசு பரிசேயர் வேதபாரகரிடம் உவமையாக சொன்னது. தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். இயேசு பரிசேயர் வேதபாரகரிடம் உவமையாக சொன்னது. ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. இயேசு பரிசேயர் வேதபாரகரிடம் உவமையாக சொன்னது. நானோ பசியினால் சாகிறேன். இளைய குமாரன் புத்தி தெளிந்தபோது அவனை முத்தஞ்செய்தான். இயேசு பரிசேயர் வேதபாரகரிடம் உவமையாக சொன்னது. கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். தகப்பன் தன் ஊழியக்காரரிடம் நான் புசித்து சந்தோஷமாயிருப்போம். தகப்பன் தன் ஊழியக்காரரிடம் என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். தகப்பன் தன் ஊழியக்காரரிடம் அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். இயேசு பரிசேயர் வேதபாரகரிடம் உவமையாக சொன்னது. உம்முடைய சகோதரன் வந்தார். ஊழியக்காரரில் ஒருவன் மூத்த குமாரனிடம் அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார். ஊழியக்காரரில் ஒருவன் மூத்த குமாரனிடம் அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். இயேசு பரிசேயர் வேதபாரகரிடம் உவமையாக சொன்னது. நீர் ஒரு காலும் எனக்கு ஒரு ஆட்டையாவது கொடுக்கவில்லை. மூத்த குமாரன் தகப்பனிடம் கொழுத்த கால்நடையை இவனுக்காக அடிப்பித்தீரே. மூத்த குமாரன் தகப்பனிடம் மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. தகப்பன் மூத்த குமாரனிடம் மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். தகப்பன் மூத்த குமாரனிடம் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். தகப்பன் தன் மூத்த குமாரனிடம் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே. தகப்பன் மூத்த குமாரனிடம் ஐஸ்வர்யவான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். இயேசு சீஷர்களிடம் உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறதென்ன? எஜமான் உக்கிரானக்காரனிடம்
இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். எஜமான் உக்கிரானக்காரனிடம், கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை. உக்கிரகாரன் தனக்குள்ளே, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரானக்காரன் தனக்குள்ளே, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு? உக்கிரானக்காரன் தன் எஜமானிடத்தில் கடன் பட்டவர்களில் முதலாவது வந்தவனிடம், 100 குடம் எண்ணெய். எஜமானிடத்தில் கடன் பட்டவர்களில் முதலாவது வந்தவன் உக்கிரானக்காரனிடம், 50 என்று சீக்கிரமாய் எழுது. உக்கிரானக்காரன் தன் எஜமானிடத்தில் கடன் பட்டவர்களில் முதலாவது வந்தவனிடம், 100 களம் கோதுமை. எஜமானிடத்தில் கடன் பட்டவர்களில் மற்றொருவன் உக்கிரானக்காரனிடம், 80 என்று எழுது. எஜமானிடத்தில் கடன் பட்டவர்களில் மற்றொருவனிடம் உக்கிரானக்காரன், இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாயிருக்கிறார்கள். இயேசு சீஷர்களிடம், அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இயேசு சீஷர்களிடம், கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். இயேசு சீஷர்களிடம், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். இயேசு சீஷர்களிடம், யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? இயேசு சீஷர்களிடம், உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? இயேசு சீஷர்களிடம், எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. இயேசு சீஷர்களிடம், ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். இயேசு சீஷர்களிடம், ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். இயேசு சீஷர்களிடம், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. இயேசு சீஷர்களிடம், நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். இயேசு பொருளாசைக்காரராகிய பரிசேயரிடம், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். இயேசு பொருளாசைக்காரராகிய பரிசேயரிடம், மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கிறது. இயேசு பொருளாசைக்காரராகிய பரிசேயரிடம், நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. இயேசு பொருளாசைக்காரராகிய பரிசேயரிடம், தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. இயேசு பொருளாசைக்காரராகிய பரிசேயரிடம், வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாயிருக்கும். இயேசு பொருளாசைக்காரராகிய பரிசேயரிடம், தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான். இயேசு பொருளாசைக்காரராகிய பரிசேயரிடம், புருஷனால் தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான். இயேசு பொருளாசைக்காரராகிய பரிசேயரிடம், ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். இயேசு பொருளாசைக்காரராகிய பரிசேயரிடம், அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இயேசு பொருளாசைக்காரராகிய பரிசேயரிடம், லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். இயேசு பொருளாசைக்காரராகிய பரிசேயரிடம், தகப்பனாகிய ஆபிரகாமே, பாதாளத்திலுள்ள ஐஸ்வர்யவான் ஆபிரகாமிடம், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன். பாதாளத்திலுள்ள ஐஸ்வர்யவான் ஆபிரகாமிடம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். ஆபிரகாம் பாதாளத்திலுள்ள ஐஸ்வர்யவானிடம், தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள்.
ஆபிரகாம் பாதாளத்தில் உள்ள ஐஸ்வர்யவானிடம், அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஆபிரகாம் பாதாளத்தில் உள்ள ஐஸ்வர்யவானிடம், எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் பாதாளத்தில் உள்ள ஐஸ்வர்யவானிடம், உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். பாதாளத்தில் உள்ள ஐஸ்வர்யவான் ஆபிரகாமிடம், மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. ஆபிரகாம் பாதாளத்தில் உள்ள ஐஸ்வர்யவானிடம், அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். ஆபிரகாம் பாதாளத்தில் உள்ள ஐஸ்வர்யவானிடம், மரித்தோரில் இருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள். பாதாளத்தில் உள்ள ஐஸ்வர்யவான் ஆபிரகாமிடம், மரித்தோரில் இருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள். ஆபிரகாம் பாதாளத்தில் உள்ள ஐஸ்வர்யவானிடம், கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல பண்ணுங்க.